இது வந்து சாட்டர்டே மார்னிங் ஊருக்கு கிளம்பிட்டாங்க. இதில் என்ன சம்பவம்னா, எல்லாம் ஸ்மூத்தாக போகுதுன்னு நினச்சேன். கடைசியில் கடவுள் வச்சான் பாருங்க ட்விஸ்ட். எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. ஏன்னா நானும் வந்து சரி கிளம்பலாம் ஊருக்கு, ஏன்னா லீவும் முடிய போகுது, சட்டுன்னு போயிட்டு வந்துடலான்ட்டு கிளம்பிட்டேன். நல்லா காஞ்சிபுரம்ல நல்லா ஸ்மூத்தாக போயிட்டாங்க, பிரச்சனையே இல்லை. எப்படி வந்தனே தெரியல. பஸ்ஸும் சீக்கிரம் வந்துச்சு. நான் ஒரு 5:30 5:40க்காக தான் ஏறினேன் பஸ்ஸே. ஆனால் வந்தது என்னவோ 6:40 6:50க்கெலாம் வந்துடுச்சு காஞ்சிபுரம். எனக்கே ஷாக்கு. 1.5 ஹவர்ஸுக்கு 1 ஹவருக்கே கூட்டின்னு வந்து விட்டுட்டாங்களேன்ட்டு பார்த்தேன். பார்த்தா பஸ் ஸ்டாண்டே காலியாக இருக்குது. நானே யோசிச்சேன், என்னடா பஸ் ஸ்டாண்டே காலியாக இருக்குன்ட்டு. அப்புறம் தான் தெரியுது காஞ்சிபுரத்தில் தேர் திருவிழாவாம். இது தெரியாமல் நான் இங்கே நல்லா சிக்கிட்டேன். பஸ்ஸு ஒரு 2 மணி நேரத்துக்கு வராதுன்ட்டாங்க. அப்புறம் எனக்கு தனியாக இருந்தால் கூட பயம் இல்லைங்க, தனு வர வச்சிட்ருக்கேன். இவன் எங்கே இந்த கூட்டத்தெல்லாம் பார்த்து பயந்துருவான்ட்டு யோசிச்சிட்டே இருந்தேன். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். யாருக்கா ஃபோன் பண்ணி கேட்டிருக்கணும். அன்னைக்கு என் தம்பியும் இல்லை, எங்கள் அப்பாவும் ஷிஃப்ட்டில் போயிருக்காரு, இவரும் ஷிஃப்ட்டில் இருக்கிறாரு. கடைசியில் இவர் தான் கலெக்டர் ஆஃபீஸ் ஆண்ட பஸ் ஏற்றி விட்டார். ஏன்னா அங்கே தான் பஸ் வரும்னு சொன்னாங்க, இங்கெல்லாம் வராதுன்ட்டாங்க. அப்படியே அந்த ஒரு 2 மணி நேரத்தில் எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? அவ்வளோ இதுவாக இருந்தேன் நான். அதில் என்னென்னா, ஃபோன் பிரைட்னஸ் வர ஃபுல்லாக கம்மி பண்ணிட்டான் என் பையன். ஃபோனை பார்த்தா ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது, ஃபோன் வர்றதே தெரிய மாட்டேங்குது. அந்தளவுக்கு பயந்துட்டேன். வீட்டுக்கு போன பிறகு தான் உயிரே கையில் பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. இதுமாரி நீங்கள் எப்போனா ஃபீல் பண்ணியிருக்கீங்களா சொல்லுங்கள். நான் ஃபஸ்ட் டைமுங்க ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் சின்ன வயசுலேருந்து நான் இவ்வளோ ஃபீல் பண்ணதே கிடையாது. அப்புறம் ஈவினிங் கொஞ்சம் ரிலாக்ஸாக சாப்பிட்டு தூங்கிட்டு ஈவினிங் போல் அது பேர் என்ன சொல்லுவாங்க, எங்கள் ஊரில் கவாப்புன்னுவாங்க, உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னு மறக்காமல் கான்பாக்ஸில் கான் பண்ணுங்க. அப்பா வாங்கிட்டு வந்தார். நான் சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். இன்னொரு வீட்டில் சந்திப்போம்.